அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை கிச்சன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வரும். இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் லெமன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரைஸ் 2 கப் எடுத்திருக்கேன். இது நல்லா உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகும் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். பொதுவாக வெரைட்டி ரைஸ்னாலே நமக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கேஷ்யூ நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே ரைஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால பார்த்து போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பெருங்காயம் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சாட்டே பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன். அதை இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமேல ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு அப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க அந்த ரைஸை போட்டு நல்லா கிண்டிட வேண்டியதான். அவ்வளோதான், லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம 1 or 2 hours பிஃபோராகவே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும் போது தான் அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.